நத்தைகள் சூரிய வெளிச்சத்தை நேரடியாக அது உட்கிரகித்து அதனுடைய உடம்புகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பச்சையத்தை போன்ற ஒரு அமைப்பு அதில் இருக்கு. அது பார்க்கவே பச்சையத்தான் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணுது, பச்சையத்தை தயாரிக்கிறது. குளோரோஃபில் மூலமாக அது பச்சையத்தை தயாரித்து உணவை தயாரித்து அதை சேமித்தும் வைக்கிறது. அது சேமித்து வைக்கக்கூடிய அந்த பச்சையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு அது உணவாகவும் பயன்படுது. இப்போ இயற்கையும் இறைவனும் எவ்வளோ பெரியவர் பாருங்க. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஜீவராசிகளுக்கு கூட உணவை படைக்கக்கூடிய ஆற்றலை இந்த கடல் நத்தைகள் மூலமாக இயற்கை வழங்கியிருக்கு பாருங்க. அதனாலேயே இந்த கடல் நத்தையை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா சில நீர்வாழ் விலங்குகள், சின்ன சின்ன நீர்வாழ் விலங்குகள்லாம் எப்போதுமே அதை சுற்றியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது கடல்ல நீந்தி போவதாக இருந்தாலும் சரி, அது நார்மல் நத்தைகளை மாதிரி அது இருக்காது. அதனுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பச்சை நிறத்துல இருக்கும். பச்சையம் தயாரிப்பதற்காகவே இருக்கிற மாதிரியான ஒரு உடல் அமைப்பு கொண்டதுதான் இந்த கடல் நத்தைகள். ஒரு விலங்கு வகையை சார்ந்த இந்த கடல் நத்தை தாவரத்தை போல உணவை தயாரிக்கிற ஒரு அதிசயத்தை அது நிகழ்த்துகிறது. அதுவும் கடலுக்குள்ளே நிகழ்த்துகிறது. அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே பேர் ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.